வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் இந்த சேனலில் வீக்லி ஒன்ஸ் வந்து மூவி தான் வரப்போகுது. சரி, இந்த ஒன்லைனர் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரொஃபஸருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏற்படுற காதல் தான். ரொம்ப ஜெலஸ், பொறாமை இதெல்லாம் கலந்த ஒரு நல்ல ஸ்டோரி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆக ஹெல்ப் ஆகும். ஹைப் பண்ணவங்க நான் ஹைப் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக வீடியோவில் டேக் பண்ணுறேன். மூவி ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பிறகு நம்ம ஹீரோவும் க்ளோஸாக மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவர் திடுப்புன்னு நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாப்புல. ஹீரோயின் காசு கேட்டால் அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாப்புல. இப்படி இந்த இடத்துக்கு, இந்த கெஃபேக்கு வந்து நம்ம ஹீரோவும் வராரு. வந்துட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்கிறப்போ, இவர் இது மாதிரி வந்து காசெல்லாம் கொடுக்க மாட்டேக்காரு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கூட்டிகிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் எதுக்கு நீ இப்படி குட்டியாக ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, நம்ம ஹீரோயின் வந்து சடனாக நீ வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ண, அப்படின்னா ஏதோ பிளானோடு தான் இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரியாக பார்க்க, நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் மனசு தடுமாறுது. அப்படியே நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நைட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் ரூடான ஆள் தான், இருந்தாலும் ஹீரோயின் மேலே ஒரு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இப்படி ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் காலையில் எந்திரிச்சிட்டு வழக்கம் போல் வைக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்க. நம்ம ஹீரோ என்னம்மா அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டியா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து இல்லை நான் வந்து ஸ்கூலுக்கு எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ தயங்கிக்கிட்டே வந்து காசு கேட்குறான். எனக்கு காசு வேணும்னு சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவன் வந்து 50,000 கேட்கலாமான்னு யோசிக்கிறான். ஆனால் ஓவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 5ன்ற மாதிரி கை நீட்ட 5,000ன்ற மாதிரி கேட்டுட்டு, உனக்கு அவ்வளோ போதுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்படியே அவள் வேலைக்கு போகிறா. இன்னமும் வந்து அந்த காசு வந்து அக்கௌண்ட்டுக்கு வரலை. நம்ம ஹீரோவுக்கு சேட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு, காசு அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நான் அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நான் உங்களை பார்க்கணும், ஏன்னா நம்ம ஹீரோயின் கார்டை வர விட்டுட்டு போயிருப்பா, நம்ம ஹீரோ கிட்ட வாங்குறதுக்காக வர. பள்ளிப்படி நம்ம ஹீரோ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறான். நம்ம ஹீரோயின் இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு, நீங்கள் வந்து காசு இன்னும் எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து காசையும் கொடுத்துட்றான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இனிமேல் வந்து காசு கொடுத்தனால நம்ம ரெண்டு பேருக்கும் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ லைட்டாக டச் பண்ணுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் உடம்பெல்லாம் கொதிக்குது. என்ன உனக்கு எவ்வளோ ஃபீவராக இருக்குது, நான் வந்து டாக்டர் வர சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு டாக்டர் வராங்க. நீ ரொம்ப வீக்காக இருக்குமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஒன்றா இருந்திருக்கீங்க, ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் மழையில் நினைஞ்சனால தான் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ, இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இனிமேல் என் கூடயே இருந்துரு, நீ எதுக்கு வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பார்ட் டைம் ஜாப் பார்த்து நீ கஷ்டப்பட்டு படிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஒரே ஸ்கூல் தான். நம்ம ஹீரோ வந்து சீனியர், நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஜூனியர், கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு குட்டி பிள்ளையாக இருப்பாள். நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோ கூட வந்து ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பா. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, உங்க கூட ஒன்றாலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ வந்து ஒன்று சொல்கிறான், இங்கே பாரு, இனிமேல் என் கண்ணிலே படாத, என் கண்ணில் பட்டான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் இனிமேல் உங்கள் கண்ணிலே படமாட்டேன் அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டு போகிறா. போனதுக்கப்புறம் பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து காசு இன்னும் வரலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்பரை டோட்டலாக பிளாக் பண்ணிட்டான். இவளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்படியே வந்து அவள் காலேஜில் வந்து படிச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக ப்ரொஃபஸராக நம்ம ஹீரோ தான் வந்து எடுக்க வரான். நம்ம ஹீரோயினுக்கு கை கால்லாம் பதற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வேணும்ட்டே நம்ம ஹீரோயினை எழுப்பிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்ல, நான் என் பேர் குயாங் அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்ல, ஏன் காலைல எதுவும் சாப்பிட்லையா என்ன, சத்தமாக சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது மாதிரி வந்து மணியை பற்றி தான் பேசுகிறான். காசுன்றது ரொம்ப வேல்யூவான பொருளா, அதுக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கலாமா, தன்மானத்தை கூட விட்டு கொடுத்துடலாமா, இல்லை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கிளாஸில் எல்லோரும் முன்னாடியும் கேட்க, இங்கே ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நேற்று நம்ம ஹீரோவை வந்து நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணதுனால இப்போ காண்டில் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ. அடப்பாவி நல்லா வச்சு செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் காண்டாகிட்டு இருக்கா. இப்படியே வந்து காலேஜ் முடிஞ்சுட்டு வெளியே வராளா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவுடைய காரில் ஒரு பொண்ணு ஏறுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நினைக்கிறா நம்ம ஹீரோ ஒரு ப்ளே பாய் போல் இருக்குது, பொண்ணுங்களை இப்படி தான் யூஸ் பண்ணுவான் போலன்னு சொல்லி நினச்சிட்ருக்க. இப்படியே ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்கிறதுக்காக நைட்டு ஒரு கிளப்புக்கு
பியானோ வாசிக்கிறதுக்காக வந்திருக்கா. அங்கே பார்த்தா ஒருத்தன் இவளை காசுக்கு வித்துட்டு போயிட்டான் போல இருக்கு. இங்கே பார்த்துட்டு இவள் அலறிக்கிட்டு இருக்கா. நீங்களாம் யாருடா, என்னை விடுங்க, நான் பியானோ வாசிக்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, இன்னைக்கு வந்து என் கூட தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த குண்டு பையன் கம்பல் பண்ண நம்ம ஹீரோயின் தப்பிச்சு பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ ஆப்போசிட்டில் வரா. நம்ம ஹீரோ வரான்னு தெரிஞ்சு கூட நம்ம ஹீரோயின் வந்து கிராஸ் பண்ணி போகிறா. ஏன்னா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், அடுத்த தடவை என்கிட்ட க்ளோஸ் ஆக பார்த்தேன்னா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ கதவெல்லாம் டோர்லாம் லாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை தரன்னு எடுத்துகிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு என்னை காப்பாற்றுங்க கு அப்படின்ற மாதிரி, ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது நம்ம ஹீரோயின் மேலே. அப்படியே கையை தட்டி விட்டுட்டு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல, உங்களை விட்டால் எனக்கு வழி இல்லை, உங்களுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன், என்னை காப்பாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு ரூமுக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் இங்கே ஆக்சுவலி நான் பியானோ வாசிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ வந்து நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்க இல்லையா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போயிட்டு நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து நம்மளுக்கு இருந்த அந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஸோ நீங்கள் என் பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணாதீங்க, இன்னொரு தடவை வந்து உங்கள் க்ளோஸாக நான் வந்து உங்களுக்கு நெருக்கமாக ஹெல்ப் கேட்குற மாதிரி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறான். இங்கே ஹீரோயின் பிடிச்சி கடிச்சு வேற வச்சிடுறா. நம்ம ஹீரோ எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணு சொல்லிட்டு கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அடித்து அனுப்பி விட்டுறான் போமான்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோயின் போகிறாங்க. மறுநாள் நைட்டும் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போதையை போட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, இது மாதிரி உன்னோட அப்பார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கேன் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, இவ போயிட்டு என்னன்னு சொல்லி கேட்டால், இங்கே திரும்பவும் நம்ம ஹீரோ கிஸ் பண்ண நம்ம ஹீரோயின் திரும்ப பிடிச்சி ஹீரோவை கடிச்சு வச்சிடறா. நீ என்ன நாயா இப்படி தான் கடிப்பியா அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமாக திட்ட, நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், நீங்கள் எதுக்கு என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக நடந்துக்கிறீங்க, நம்மளுக்கு தான் பணம் கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவ போகிறா. இங்கே ஹீரோக்கெலாம் செம்ம வெறியாயிட்டிருக்கு. சும்மா இருந்தவன்ட்ட வந்து சீண்டிட்டு இப்போ வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு செம்மையாக காண்டாயிட்ருக்க. இப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்னதான் இருந்தாலும் ஸ்கூலில் வந்து பயங்கரமாக லவ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ மேலே மட்டும்தான் அவளுக்கு காதல் இருந்திருக்கும். இப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்பான். இப்போ டியூஷனுக்கு எதுவும் சரியாக போடுறதில்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வர, இப்போ நம்ம ஹீரோயின் கால் போட்டுட்டு நீ எங்கேம்மா இருக்க போன்ற மாதிரி சொல்ல, இங்கே 2 பிள்ளைங்க ஏதோ கத்திட்டு இருக்கு ஆச்சு ஊச்சுன்னு. இதை நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ ரொம்ப தப்பானவன், பொண்ணுங்க கூட இருப்பான் போல இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிறா. கோல்ஃப் மைதானத்தில் ஒரு பார்ட் டைம் ஜாப் செஞ்சிட்ருக்கா. அங்கே வந்து ஹீரோயினோட அண்ணன் ஒருத்தன் வாரான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச, இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம்மையாக ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அவன் கொஞ்சம் போனோடனே ஹீரோ தனியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டு, ஒழுங்கு மரியாதை இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ, அவன் யார் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கத்தா, இங்கே பாருங்கள் அவர் எனக்கு அண்ணன், சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், அதனால் வந்து தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடல, காண்டில் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு ஹீரோ ஒரு பக்கம் சொல்கிறான். இங்கே வந்துட்டு ஹீரோ அப்படி சொல்ல, இவன் பேர் ஃபங்கு வந்து என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி வந்து நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன், நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, என் கூட வந்து நீ ஒன்றா வந்து பேராக வருவியா அப்படின்ற மாதிரி சிஸ்டருன்ற மாதிரி தான் பேசுகிறான் கையை வச்சு. நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோயின் தனியாக பிடிச்சி இழுக்க, இப்படியே மறுநாள் ஆகிடுது. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஃபங்கே ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் போனோடனே நம்ம வில்லனான நம்ம ஹீரோ தான் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பதறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஃபங்கோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. என்னப்பா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யாரை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, 3 வருஷத்தில் மிகப்பெரிய ஆளாயிட்ட, ஒத்துக்கிறேன், இருந்தாலும் வந்து இதை மாதிரி பொண்ணை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா, அவளை ரொம்ப எம்பாரசிங் ஆகிற மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி, அவள் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணியே ரொம்ப பேசுகிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் போய் சாப்பிட்லாண்டா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு, இதுக்கு வம்பு நம்மளே போய் அவன்கிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பேச, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ பண்ணோன்னே என்ன கன்றாவே ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, கொஞ்சம் கூட உனக்கு சூட்டாகவே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது, இதில் நான் பிரின்சஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபங்கு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது மாதிரி வயசான ஆள் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது ட்ரெஸ்ஸோட சென்ஸு அப்படின்ற மாதிரி வேறு சொல்லி விட்டுறாளா. இங்கே ஹீரோக்கு செம்மையாக காண்டாயிடுது. அதோட நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறப்போ நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, ரெட் ஒயின் எடுத்து நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மேலே வந்து ஊற்றி விட்டுறா. அவள் சரியான பொறாமல் பிடிச்சவளாக இருப்பா போல இருக்குது. இப்படி நம்ம ஹீரோயினை ட்ரெஸ் மாற்றுறதுக்காக ஒரு லேடி வந்து ஒரு ரூமில் கொண்டுட்டு போயிட்டு விடுறாங்க மாற்றுன்னு சொல்லிட்டு. இவன் ட்ரெஸ் மாற்றலான்னு போனால் ஏதோ ஒரு சத்தம் சலசலன்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே தான் வந்திருக்கான். அவனும் ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் எனக்கு வந்து சோதனை என்னடா, இவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு பார்த்தா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு யோசிக்க, இங்கே நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு விறுவிறுன்னு போகிற மாதிரி இருக்குது. சரி நம்மவே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வர, அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வேணும்ட்டே உட்காந்துட்டு, என்னம்மா பழையபடி என்னை வந்து செடியூஸ் பண்ண வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
ட்ரெஸ்ஸில் வாங்கி கூட்டிடுச்சு மாற்ற வந்தேன் அப்படின்ற மாதிரி கதை சொல்ல, நம்ம ஹீரோ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நீ முதல்ல வந்து அந்த ட்ரெஸ்லாம் தூக்கி போடு, நான் கொடுக்குற இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்து போட சொல்ல, நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் வெளியே போங்கன்ற மாதிரி சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண வர, திரும்ப நம்ம ஹீரோயின் கடிக்க வராங்க. நம்ம ஹீரோ உஷாராக வந்து தள்ளி போயிடுறாரு. என்ன நீ இதே பண்ணிகிட்டு இருக்க எப்போ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ ட்ரெஸ் மாற்ற நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. நம்ம ஃபங்கு கேட்குறான், இது என்ன ட்ரெஸ்ஸு, போகிறப்போ வேறு ட்ரெஸ்ஸில் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி வைன் கொட்டிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஃபங்கும் ஹீரோயினும் ஒன்றா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு கார் இல்லை, என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க ஃபங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்கார, இப்படியே வந்து சரி அவர் நம்ம கூட வருவாருன்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயின் போயிட்டு ஃபங்கு பக்கத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு போகிறா. ஃபங்குக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வற்புறுத்த, நம்ம ஹீரோயினை இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபங்கு சொல்கிறான், நான் ஹீரோயினை லவ் பண்ணுறேன், சின்ன வயசில் வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், இப்போ எனக்கு அவள் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருக்குன்னு சொல்ல, தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படிப்பா நீ லவ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, சரி உங்களுக்கு எதுவும் ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்டால், இவனும் வந்து எனக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்கு. இதே வந்து நம்ம ஹீரோயின் செய்கிற எல்லா பார்ட் டைம் ஜாப்பும் அவள் கையை விட்டு போயிடுது. யாரோ வேணும்ட்டே அவன் மேலே பழி போட்டு தூக்கிட்டாங்க. இப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினும் ஒரு பெரிய பணக்காரியாக தான் இருந்திருப்பா. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால அப்பா அம்மா சொத்து எல்லாம் போயிருக்கும். அண்ணன் கோமாவில் இருப்பார். அதுக்கு தான் இவள் பாவம் பார்ட் டைம் ஜாப் ரொம்ப செஞ்சு அண்ணனை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கா. இப்படியே விட்டுட்டு போகிறப்போ நம்மளுடைய ஃபங்கு சொல்லியிருப்பான், உனக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது தேவைன்னா எனக்கு மறக்காமல் கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பிரதர் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இந்த பக்கம் ஒரு பக்கம் ஜெலஸில் பொங்கிட்டுருக்கா நம்ம ஹீரோ, ஒரு பக்கம் ஹீரோயின் இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடியே போயிடுறா. இங்கே வீட்டில் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் கதவை வந்து உடைக்கிற அளவுக்கு வந்துட்டான் போதையை போட்டுட்டு. அப்படியே ஹீரோயின் கிட்ட தப்பாக நடக்க பார்க்க இவன் ஃபங்குக்கு கரெக்டாக கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் இருக்குன்னு சொல்ல, அவன் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இப்போ நம்ம ஃபங்கு என்ன சொல்கிறான்னா, இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என் கூட வா, இனிமேல் நீங்கள் தங்காத, என் வீட்டில் என்கிட்ட என்னோடய தங்கிக்கும்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்கு கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. அது நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியோட பர்த்டே ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம ஹீரோ வேற முறைச்சி பார்க்குறான், இந்த இடத்துல உனக்கு என்னடி வேலை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவுடைய தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, ட்ரிங்க்ஸை கொண்டு போய் கொடுத்து இதை குடிச்சே ஆகணும், அன்றைக்கி உன் மேலே வைன் ஊற்றிட்டேன் இல்லையா, நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்து ஃபங்கு சொல்கிறான், இல்லை அவளுக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஹீரோயின் குடிக்க போகிறா. இங்கே வந்து ஜிங் வந்து நிப்பாட்டு, அவளையும் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுற வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னே அவள் தங்கச்சிக்காரி ஓகேன்னு சொல்லிடுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஜெலஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தரன்னு கூட்டிகிட்டு போயிட்டு, நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்க, அண்ணன் சொல்லிட்டு அவன் கூட என்ன இப்படி சுற்றிட்டு இருக்க, அண்ணனாக இருக்கவன் ஒரு தங்கச்சியை பாருக்கு இப்படி தான் கூட்டிகிட்டு வருவானா, இதுலேருந்தே தெரியலையா, அவன்கிட்ட உங்ககிட்ட அவன் வேஷம் தான் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கு எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நான் எத்தனை தடவை சொல்கிறது, இதுக்கு என்ன தெரிஞ்சவங்க மாதிரியே நீங்கள் நடந்துக்கிறீங்க, தயவு செய்து இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்களுக்கு தான் நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி சொல்கிற, இன்னொரு தடவை அவன் கூட சுற்றினேன்னு வச்சுக்கோங்க, பார்க்குற இடத்துல அவன் முன்னாடியே உன்னை கிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ண போக நம்ம ஹீரோயின் கண்ணத்திலே விட்றான், அவன் லிமிட்டை தாண்டாதன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்மளுடைய அசிஸ்டண்ட்டும் கையை தட்டி சமாளிக்கிறான், ஏதோ சவுண்டு வருது இல்லையா, அதனால இப்படியே வந்து கொசு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ சொல்கிறான், போ ஒரு நாள் பாரு, உனக்கு வந்து யமனா நிற்க போகிறதே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போ தான் அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு பிடிக்காத ஒருத்தனை தான் நான் காதலிக்கிறேன், அவன் கூட நான் ஒன் நைட் ஸ்டாண்டும் இருந்துட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சு அது நீ கோவப்பட்டு என்கிட்ட பேசுவியா கத்துவியான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, கண்டிப்பாக நீ எந்திரிச்சு வந்தானே நான் அடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. பக்கம் டாக்டர் வந்து புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு 1 மில்லியன் ஆகும், அண்ணன் எந்திரிச்சு நடந்துடுவான், கோமாலேருந்து வெளியே வருவான்னு சொல்ல, இப்போ ஃபங்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லாதனால எங்கள் அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் கப்புள்ஸாக நடிக்கலாம், அதுக்கு நீ இந்த காசை வந்து ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி காசுக்கு தானே நடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 ரிங்காக வாங்கிட்டு வரா. அதே சமயம் அதே கம்பெனியில் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, எங்கள் பாஸ் அவங்கள கூப்பிட்றாரு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை தள்ளிட்டு போக, இப்படியே நம்ம ஹீரோவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு போல் செம்ம காண்டா உட்காந்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன் நிலைமை என்ன தான், எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் எல்லாமே சொல்கிறாங்க, அண்ணன் கோமாவில் இருக்கான், அதுக்கு வந்து எங்ககிட்ட வந்து காசு இல்லை, இது மாதிரி வந்து நான் சின்ன ஒரு ஆக்டிங் மாதிரி தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் நீ எப்படி தான் வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ என்கிட்ட வந்துட்டு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, யாரோட ஓசி காசுலேயே நான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இங்கே நம்ம ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுது. இவங்களுக்குள்ளே இப்படி வாக்குவாதம் வந்து சண்டையும் வந்துடுது. இந்த பக்கம் ஃபங்கு என்ன பண்ணுறான்னா, அந்த ரிங்கை
வாங்குறதுக்காக கையை பிடிக்க நம்ம ஹீரோயின் கையை கூட கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படியே ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரிங்கை எப்பயும் போட்டுக்கோ, எங்கள் அம்மா உஷாரான ஆள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபங்கு இதே சாக்கில் அவ கூட டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு சுத்த இப்படியே வந்து அண்ணனை வந்து கோமாவில் இருக்கான். இப்போ அந்த டாக்டர் வந்து ரொம்ப சத்தம் போடுறாரு, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் என்கிட்ட 1 மில்லியனை வந்து ஏமாற்றி இது மாதிரி எங்கள் அண்ணனை வந்து ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்க, அதான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இந்த டாக்டரை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். இப்படியே வந்து மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயினை யாரோ வந்து கடத்த ஆரம்பிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இப்படியே வந்து ஹீரோயினை கடத்தி கொண்டு போய் அமெரிக்கா கொண்டு போயிடுறாங்க. ஒரு வேனில் கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் ஏலம் விடுற இதுக்கு தான் நம்ம ஹீரோயினை வந்து அந்த டாக்டர் பையன் இப்படி கடத்தி விட்டுருப்பான். இது இப்படியே வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறப்போ பெரிய பெரிய பணக்காரவங்கள்லாம் அந்த பெண்கள் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சேல்ஸுக்கு நம்ம ஹீரோயின் தான் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் அழகாக இருக்கிறதுனால எல்லோரும் பயங்கரமாக ஒரு 50 லட்சம் வரைக்கும் போட்டி போட கடைசியாக அந்த முயல் போட்ட மாஸ்க்குக்காரன் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ஹீரோயினை பேரம் பேசிவாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோயினை வந்து வாங்கின ஆள் நடந்து வரான். அப்படியே இந்த மாஸ்க்கை கட்டினா நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை வாங்கியிருப்பான். இப்படியே நம்ம ஹீரோயினை டச் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, யாரோ என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன், என்னை மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. இப்படியே வந்து யார் விற்றா, உங்கள் ஃபங்கை வந்து விற்றுட்டு போயிட்டானோ காசுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போல்லாம் இல்லை, யார் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஒன்று மட்டும் அந்த கிழமை வாங்கியிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்குது ஒரு நிலமன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் ரொம்ப பயந்து அழுகிறா. நம்ம ஹீரோ வந்து கூட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு அவனே வந்து தூக்கிட்டு போகிறான். ஏன்னா அங்கே இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோ கொலை பண்ண சொல்லியிருப்பான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு அவளுக்கு வாமிட்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படின்ற பயம் வருது. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து மெடிக்கல் போயிட்டு அந்த ப்ரெக்னென்ட் செக் பண்ணுற அந்த கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படியே காசெல்லாம் பே பண்ணிட்டு வரப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பின்னாடி க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுற்றிட்டு கிடந்திருப்பான். அவன் வந்து மெடிக்கலை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு பதறி போகுது, எனக்கு காய்ச்சல் அதனால் மாத்திரை வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடி போகிறா. இவன் ஒரு டப்பா நிறைய காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு வந்து இதை போட்டுக்கோன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு தான் மூக்கு வேர்த்துருமே, கரெக்டாக வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருன்னு சொல்லி கேட்குறப்போ, இவளுக்கு காய்ச்சலாம் அதான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுக்குறான். ஹீரோயினும் அந்த மாத்திரையை வாங்கிக்க நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்ட, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் எங்கேயும் போக முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பேக்கை பார்க்குறான். அதில் பார்த்தா வந்து ப்ரெக்னென்சி கிட் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன ப்ரெக்னென்சி கிட்டான்னு சொல்லி கேட்க, டிரைவர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, வண்டியை டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு விடுடா, ஸ்வீட்டாக வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கையை டச் பண்ண அவள் வெட்டுக்குன்னு எடுத்துடுறா. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ப்ளே பாய்ன்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்க. டாக்டர் வந்து ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அவள் வீக்காக இருக்கா, அதனால தான் பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு, மற்றபடி அவள் ப்ரெக்னென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோக்கு புதுசுன்னு ஆகிடுது. என்னடா இப்படி ஆகிடுச்சு, இவளை நம்ம கூட வச்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சேன்னு நினச்சிட்டு இருக்க. இப்படியே எல்லாரும் வெளியே போகிறப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மா ஆப்போசிட்டில் வந்துடுறாங்க. இங்கே டிரைவர் பையன் வந்து இல்லை இது என்னோட பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு காலேஜில் தான் படிக்குது, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துன்னு சொல்கிறப்போ, அந்த பிள்ளை எனக்கு ரீயூனியன் இருக்கு, நான் வரவா ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயின். இருந்தாலும் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு இவளை பற்றி ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரீயூனியனுக்கும் அவனும் வரான். ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானே படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்னடா இதே ஸ்கூலுக்கு ரீயூனியனுக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு டவுட்டு. அப்போ அங்கே பாருங்கள் பெரிய கம்பெனியோட சிஇஓ வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயினை பக்கம் தான் வந்திருப்பாரான்னு சொல்லிட்டு, உனக்கு அவர் தெரியுமான்னு சொல்லி கேட்டால், எனக்கு யாருனே அவர் தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோ சைடாக கையை காமிக்கிறான், கையை பிடிடின்னு சொல்லிட்டு அவள் கையை எடுத்துகிட்டு வெடுக்குன்னு பயந்துட்டு ஓடி போயிடுறா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா போல இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினை ஜூமில் பார்க்குறப்போ ஸ்கூலில் இவன் பார்த்த ஞாபகம் வந்து அப்படியே வருது. ஸ்கூலில் பார்த்து அதே பொண்ணு மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுதாமா. இப்படி நம்ம ஹீரோயின் வந்து பேச்சு கொடுக்குறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன உனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ தானே ஸ்கூல் படிக்கிறப்போ உன் பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் போடுற இடத்துல நான் தானே கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னென்னா நம்ம ஹீரோயின் மார்க்கு கம்மியாக வாங்கியிருப்பா, பயந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அந்த வழியாக போகிற நம்ம ஹீரோ எதுக்குமா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன், என் பேரண்ட்ஸ்கிட்ட காமிச்சா நான் அடி பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அதுக்கே பயப்படுற, உன் அண்ணனா நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட, நீ எனக்கு அண்ணன்லாம் கிடையாது, அந்த இடத்துல வச்சு நான் பார்க்கல, தயவுசெய்து அண்ணன்லாம் சொல்லிடாதப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, எதுக்குடா இவ இப்படி பேசுகிறான்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அப்பயே லைட்டாக ஒரு டவுட் வந்திருக்கும். அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போயிருப்பான். எனக்கு அப்பையும் சரி இப்பையும் சரி ஒன்றை மட்டும்தான்டா பிடிக்குன்ற மாதிரி போதையில் வளர, நம்ம ஹீரோ அப்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து நம்மளை மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு, நானும் உன்னை
உன்னை லவ் பண்ணுறேன், இத்தனை வருஷம் எனக்கு தெரியாமல் போச்சு இந்த காதல் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் நோவில் வந்து சொல்கிற காதல் என்றைக்கும் பிரியாது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஒன்று சேரதோட இந்த மூவி இங்கே முடியுது. இது மாதிரி நிறையா மூவிஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்னோன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.